சத்து மாவு, பால், தண்ணி இது 3ம் வச்சு எப்படி ஒரு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பால், ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு கூழ் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா இது கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அதனால் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பொங்கி வரும். அப்போது இந்த மாதிரி பொங்கி வரும்போது இதில் நம்ம இனிப்புக்காக நாங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சுகரு, தேன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இப்படி கிளறும் போது இது மறுபடியும் பொங்கும். ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வேறு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் இல்லைனா நைட் கூட இதை குடிச்சிக்கலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதையும் டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இதை குடிக்கலாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சத்து மாவெல்லாம் இந்த பால்வாடியிலலாம் கொடுப்பாங்க. பட் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு நல்லது.